Welcome to our YouTube channel Chinnanjiru Adisiyangal. I am Sumati. Today I would like to share about 2 to 3 year children's brain, sensory and motor skills development. These all are natural process only, but நாம அதுக்கு அவங்கள அனுமதிக்கிறோம்ங்கிறது தான் என்னோட கேள்வி. முன்னெல்லாம் பார்த்தோம்னா வீடு அதை சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கும், சில மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும், கல் மண்ணு கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தகுந்ததா இருக்கும். ஆனா இப்போ வீடு முன்னேறதை விட ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா சுற்றி உள்ள இடம் இருக்கான்னா அது கேள்விக்குறிதான். அது இந்த நகர்ப்புற வாழ்க்கையில அது சாத்தியமே இல்லை. ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த 2 to 3 வயது உள்ள குழந்தைங்களை வச்சு நாம கொண்டு வரதுன்னா அது பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப கடினமானதா தான் இருக்கும். This period is quite terrible. Some mothers நான் கேட்கும்போது அவங்க குழந்தைக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்டா டெரிபிள் 2ன்னு சொல்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது. முன்னெல்லாம் குழந்தைங்களோட விளையாட்டுங்கிறது ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆகிருந்தது. ஆனா இப்போ ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்லயே அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி எப்படிதான் அந்த குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க எப்படி செல்ஃபா அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும், அதை எப்படி நம்ம பேரண்ட்ஸை நம்ம தடுக்கிறோம், இதை பத்தியெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கும், பக்கத்துல நீங்க ஏதோ ஒரு புக் ஒரு மேகசின் படிச்சுட்டு இருப்பீங்க, அதை வச்சுட்டு ஏதோ உள்ள ஒரு வேலையா உள்ள போறீங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், குழந்தை புக் எடுத்து கிழிச்சு கசக்கி போட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு புக்கு கிழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக்கை உடனே வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அது ஃபைன் மோட்டர் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு அந்த குழந்தை பண்ற ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கிரையானோ ஒரு பென்சிலோ கீழே இருக்கும், அந்த குழந்தை அதை எடுத்துட்டு செவுத்துல எல்லாம் டிரா பண்ண ஆரம்பிச்சிடும். அது சின்னதாலாம் ஒரே இடத்துல போய் சின்னதா பண்ணாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த மூமெண்ட் இருக்காது, இங்கதான் மூமெண்ட் இருக்கும். ஸோ லார்ஜ் மூமெண்ட்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பெருசா போட்டு செவத்துல கிறுக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ சவுர் பூரா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது மாடர்ன் ஆர்ட்டை விட விலை உயர்ந்ததுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏதாவது நீங்க ஒரு பேஸ்கெட்லயோ ஒரு டம்ளர்ல தண்ணியோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து கீழே தான் அதை ஊத்த செய்யும். பேஸ்கெட்ல இருக்கிறது அப்படியே கமுத்தி விட்டுடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ள எடுத்து எல்லாம் பொறுக்கி போடும். ஆனா நமக்கு என்ன தெரியும், குழந்தை பண்றது எல்லாம் தப்பாவே பண்ணுது, குறும்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா அது எல்லாமே அவங்களோட மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஒவ்வொரு வேலையும் அவங்க பண்றாங்க. அடுத்தது கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, அந்த லார்ஜ் மசில் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சோஃபா இருக்குன்னா அந்த சோஃபால நீங்க ஏற்றி உட்கார வச்சீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்க உட்கார மாட்டாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு மேலே ஏறி உட்காருவாங்க. மேலே ஏறி உட்கார்த்தாலும் அது கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டாங்க. அப்புறம் எழுந்து கொஞ்ச நேரம் ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஜன்னல் வந்துச்சுன்னா அந்த ஜன்னலை புடிச்சிட்டு அதுக்கு மேல ஏற ட்ரை பண்ணுவாங்க. நீங்க பக்கம் பிடிக்க வந்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் மேல ஏறதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க லார்ஜ் மசில்ஸ் யூஸ் பண்றாங்க. க்ரோஸ் மோட்டர் ஸ்கில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கீழே இறக்கி விட்டீங்கன்னா ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிளுக்குள்ள உள்ள போய் பூந்துக்குவாங்க, உள்ள ட்ராவல் பண்ணி உள்ள பூந்துக்குவாங்க. நீங்க ஐயோ இடிச்சுக்காத வெளியிலவான்னு நம்ம கூப்பிட்டு வெளியில தூக்கிக்குவோம். கீழே கொஞ்சம் ஹால் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா படுத்து உருண்டு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ வெளியில உருண்டினா பாருங்க தலையெல்லாம் அடிப்படுது, வா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அவங்க க்ரோஸ் மோட்டர் டெவலப்மெண்ட்காக அவங்க செல்ஃப் அவங்களா செஞ்சுக்கிற ஆக்டிவிட்டிஸ் தான். அதையெல்லாம் நம்ம வேண்டாம் தான் சொல்லுவோம். அதை பார்த்தா எல்லாமே குறும்புத்தனமா தான் நமக்கு தெரியும். நீங்க ஏதாவது உள்ள இருந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வரும்போது அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்க பின்னாடி துரத்துற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயந்துட்டு அவங்க ஓடல, அவங்களுக்கு ஓடுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்க ஓடும்போது நீங்க எவ்வளவு தூரம்
அவங்க சுத்தி ஓடி வரதான் பார்ப்பாங்க. அதே சமயத்துல நீங்க மடியில சும்மா குழந்தைய உட்கார வச்சீங்கன்னா எல்லாரும் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கம்மன் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய பிடிச்சு சொன்ன உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட்டா நீங்க அவங்க அப்படியே ஒரு ஹோல்ட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது கஷ்டமா பண்ண மாட்டாங்க, எவ்வளவு ஒரு ஹாப்பியா பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, சிரிச்சுட்டு எப்படியாவது நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிட்டு வெளியில போக பார்ப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு கையை இப்படி இழுத்து பிடிச்சிட்டீங்கனாலும் உங்க கையில இருந்து விடுவிக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க. கையை பிடிங்கி விட்டு அப்படி ஓட பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே அந்த ஓடி பிடிச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல கூட பாருங்க, ஒரு 3 years 2 years குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்களோட பென்சிலோ ஒரு வாட்டர் கேனோ தூக்கிட்டு சுத்தி ஓடி வருவாங்க. அந்த குழந்தைங்க அவங்களை சுத்தி துறக்கத்துக்கு ஓடி வருவாங்க. ஸோ அந்த வாட்டர் கேன் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அந்த ஃப்ரெண்டு அவங்கள சுத்தி துரத்தி ஓடி வரணும். அதுதான் அவங்களுக்கு அப்ப தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஸோ சென்சரி ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பவுல் கொண்டு வந்துட்டு ஸ்பூன் மறந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்க போயிட்டு வரங்காட்டி குழந்தை என்ன பண்ணும், 2 கையும் உள்ள விட்டு பிசைஞ்சு வெளியில எடுத்து வாயில ஒரு வாய் போட்டு மேலெல்லாம் போட்டு அதை கையெல்லாம் தேய்ச்சி இங்கெல்லாம் வாயெல்லாம் தேய்ச்சிட்டு மெதுவா அப்படி லிக் பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணும், சுச்சு இது எப்படி நான் ட்ரீட் பண்றதுன்னு தான் தோணும். ஆனா அந்த குழந்தை அதை தொட்டு அதை ஃபீல் பண்ணுது, அதை பார்க்குது, அதை டேஸ்ட் பண்ணுது. சோ அங்க என்ன டெவலப் ஆகும்னா அந்த சென்சரி ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூனை எடுத்து குழந்தைக்கு இந்த இடத்துல கூட படாம அழகா வாய்க்குள்ள போட்டு நம்ம ஊட்டி விட்டுருவோம். செல்ஃப் ஃபீடிங் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்ங்கிறது அதுக்கு இன்னொரு வீடியோ வரப்போகுது, அதுல பார்க்கலாம். ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அலோவ் பண்ணும். தண்ணி ஒரு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டு கை விட்டு ஆட்டதான் செய்யும். கீழே எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதுல போய் கை வச்சு தேய்க்கும், எல்லாம் ஏறி குதிக்கும், அந்த மாதிரி பண்ணும். நீங்க ஒரு வழியில ரோட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து ஒதுங்கி போவோம். குழந்தை பொண்ணு அதுல குதிக்க தான் பார்க்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சென்சரி டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் தான் அது எல்லாமே. ஆனா நம்ம பார்வையில் அதெல்லாம் எப்படி தெரியுது, குழந்தை ரொம்ப ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சில்ட்ரன் நாட் அ ரோபோ. ஒரு இடத்துல அப்படியே உட்காருன்னா அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறதுக்கு அவங்க எப்படி முடியும்? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லயே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஸ்கில் பேஸ்ட்ல கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 motor ஸ்கில்ஸ் பார்க்கலாம். டிராயிங் கொடுக்கலாம். ஸோ கலரிங், டிராயிங், பெயிண்டிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். நீங்க இந்த பெயிண்டிங் டிராயிங் பண்ணும்போது குழந்தையோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்ததா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல வாட்டர் வச்சுக்கோங்க, இன்னொரு பவுல் எம்டியா வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அந்த எம்டி பவுல்ல ஸ்க்யூஸ் பண்ண சொல்லுங்க. 2 கை வச்சு கூட அவங்க ஸ்க்யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. அடுத்தது பீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு த்ரெட் பண்ண கொடுக்கலாம். பில்டிங் செட் இருந்தா பில்ட் பண்ண கொடுக்கலாம். கிளே கொடுக்கலாம். கிளே சப்பாத்தி மாவு, நீங்க டெய்லி சப்பாத்தி மாவு ஃப்ரெஷ்ஷா நீங்க செய்யும் போதெல்லாம் ஒரு பால் கொடுத்துருங்க. அவங்க சின்ன சின்ன பால்ஸ் மேக் பண்ண சொல்லலாம். குட்டி குட்டி ஸ்னேக்ஸ் மாதிரி, இந்த மாதிரி லைன்ஸ் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணி வச்சு விளையாட வைக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல கிட்னி பீன்ஸ், இந்த மாதிரி பீன்ஸ் எடுத்துட்டு இன்னொரு எம்டி பவுல் ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க. இந்த பவுல்ல இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக சில ஆக்டிவிட்டிஸ். அடுத்ததா நம்ம க்ரோஸ் மோட்டார் டெவலப்பிங் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஸ்டெப்ஸ்ல ஏறுறது. ஒரு 1.5 yearsலயே அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப்ஸ்ல மேல ஏறதுக்கும் இறங்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஆல்டர்னேட் ஃபீட் வச்சு அவங்க ஏறும்போது அப்பவுமே அவங்களுக்கு அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். லார்ஜ் மசில்ஸ் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது ஸ்லைடர், அது பக்கத்துல ஒரு ஏதோ பார்க் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட்டிட்டு போகலாம். ஸ்லைடர்ல ஏறி இறங்குறது அந்த மாதிரி கொண்டு போகலாம். அடுத்ததா ஜம்ப் பண்றதுக்கு டான்ஸ் பண்ண வைக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து டான்ஸ் பண்ண வைக்கலாம்.
சின்ன சின்ன குட்டி எக்ஸசைஸ்லாம் கூட பண்ண வைக்கலாம். இதெல்லாம் கிராஸ் மோட்டர் டெவலப்மெண்ட்காக நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கான சில ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். இன்சர்ட்டா சேம் பிக்சர்ஸ் ஒரு பேர் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 பேர்ஸ் எடுத்துக்கோங்க. பிக்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கவர்ச்சி வச்சிருங்க. குழந்தை ஒண்ணு எடுத்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அதனோட எக்ஸாக்ட் பேரை உங்க மேட்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 4 செட் வச்சு பண்ணுங்க. அதை அவங்க அழகா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடுத்தது அந்த பிக்சரோட ஷேடோ கார்டு ரெடி பண்ணுங்க. ஸோ ஒரு பிக்சர், அடுத்தது அதனோட ஷேடோ கார்டு எடுத்து அவங்க மேட்ச் பண்ணாங்க. அடுத்ததா பிக்சர் ரெடிங் போடும். ஸோ அந்த பிக்சர் வச்சு அந்த ஸ்டோரி நரேட் பண்ற மாதிரி பண்ணலாம். சாப்பிடும் போது அடப்பிடிக்கும் போது கூட நீங்க ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரி முடியும் போது அந்த ஸ்டோரியில வர கேரக்டர் அவங்க நேம் கேட்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் யாரு, அவங்க எங்க போனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது எல்லாமே அவங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஒரு குழந்தை ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு ஸ்கில் தான் டெவலப் ஆகுதுன்னு இல்லை. ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒரு பேப்பரை கிழிக்கிறாங்கன்னா அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் மட்டும் அங்கே டெவலப் ஆகல. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஃபார்ம் ஆகுது. அதே அந்த கிழிச்ச பேப்பரை பாலா பண்ணி வச்சாங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் ஆகுது. ஸோ ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். மோட்டர் ஸ்கில்ஸ் சென்சுரி ஸ்கில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். சென்சுரி ஸ்கில்ஸ் பிரைனை ஸ்டிமுலேட் பண்ணும். பிரைன் மோட்டர் ஸ்கில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். We can't have one without the other. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிரைன்ல more than 100 billions நியூரான்ஸ் இருக்கு, 100 trillions கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு ஒரு 7 வயதுக்குள்ள 90% டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம பிரைன் தான் நம்ம ஹோல் பாடியோட கமாண்டர். அந்த பிரைன் சொல்றதை வச்சுதான் நம்ம பாடியில ஒவ்வொரு பார்ட்டும் இயங்கும். ஸோ இப்போ நீங்க ரைட் ஹேண்டடா இருந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் பிரெயின் உங்களை டாமினேட் பண்ணும். நீங்க லெஃப்ட் ஹேண்டடா இருந்தா உங்களோட ரைட் பிரெயின் டாமினேட் பண்ணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரைட் பிரெயின் டாமினேட்டடா இருக்கிறவங்க ரொம்ப கிரியேட்டிவாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் எல்லாத்தாலையும் விரும்பப்படுது. ஸோ அதனால நம்ம குழந்தைங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராயிங் எடுத்துக்கலாம். ஒரு கிரையான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல ஒரு சர்க்கிள் போட்டாங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லயும் ஒரு சர்க்கிள் ஸ்கிரிப்ளிங் ஏதோ ஒன்று பண்ண சொல்றாங்க. அடுத்ததா ஒரு பால் எடுத்துட்டாங்கன்னா ரைட் ஹேண்ட்ல ஒரு தடவை போட்டாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு தடவை போட்டு ஒரு தடவை ரைட் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு தடவை கேட்ச் பண்ணட்டும். அதே மாதிரி லெக்ஸும் அதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ண சொல்லலாம். ஸ்டெப்ஸ் ஏறும் போது அவங்களோட ஆல்டர்னேட் ஃபீட் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களோட 2 கையும் யூஸ் பண்ணுவாங்க, 2 காலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போவுமே அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். டான்ஸ் பண்ணும்போது அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் சில குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களோட 2 பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி, அவங்க பொது மெயினா அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதை எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட நேரத்தை அதிகமா உங்க குழந்தைக்கு கூட நீங்க செலவு பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலயே மிக முக்கியமானது. ஸோ இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோடு அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.